ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு. அமாவாசை அப்படின்றதுனால ரொம்ப இருட்டாயிருச்சு. அதனால நம்ம வெளியே வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெக்கார்டிங்கை வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த டோன் ஆஃப் த வாய்ஸை பற்றி நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டோனு, அப்புறம் சரியான வார்த்தைகள், சரியான பிரயோகமான வார்த்தைகள், இது 2 வச்சு வேணா நம்ம என்ன வேணா பண்ண முடியும். இந்த ஒரு உடைஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒட்ட வைக்க முடியும். நல்லா போயிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்பை உடைக்க வைக்க முடியும். 2மே பண்ண முடியும். அது மாதிரி அந்த இம்பேக்ட் வந்து அதுக்கு நிறையவே இருக்கு. அந்த டோனுக்கு. ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது ஒரு மாதிரி டோன் பேசணும். அப்புறம் பெரியவங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி டோனு. ஒவ்வொன்றுமே வந்து மாத்தி மாத்தி வந்து கான்வர்சேஷன்ல அந்த டோனு வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்லேயும் சரி, ஆரம்பத்துல ஒரு மாதிரி டோன்ல ஆரம்பிக்கணும். இறுதியில ஒரு மாதிரி டோன்ல வந்து முடிக்கணும். நடுவுல வந்து ஒரு மாதிரி டோனை வந்து அந்த ஸ்டேஜ்ல எப்படி வந்து அந்த க்ரௌடு வந்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த டோனை வந்து நம்ம கரெக்டா வந்து அமைச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கலை. இது வந்து இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். அதே மாதிரி டோன் ஆஃப் த வாய்ஸ் இப்போ நான் சொன்னேன். இன்னொன்று, அந்த பேசும்போது வந்து முழு கான்சென்ட்ரேஷன் வந்து பேச்சில் தான் நமக்கு இருக்கணும். கொஞ்சமாச்சு அப்படியே டைவர்ட் ஆச்சு அப்படின்னா வார்த்தைகள் வந்து குளற ஆரம்பிச்சிடும். கரெக்டான வார்த்தைகள் வந்து அமையாது. ஸ்பான்டேனிட்டி இருக்காது ஸ்பீச்சில். எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன், முழு கான்சென்ட்ரேஷன் அந்த ஸ்பீச்சில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு டைவர்ஷன் வந்து இருந்தது அப்படின்னா, அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் நம்ம கம்மியாக இருந்தது அப்படின்னா, முழு நேரம் வந்து அந்த ஸ்பீச்சில் வந்து முழு கவனத்தை நம்ம செலுத்த முடியாது. நம்ம ஸ்பீச்சுக்கும் யாரும் கவனத்தையும் செலுத்த மாட்டாங்க. அதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் நண்பா. இதுதான் நம்ம பேசிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். டே டு டே நம்ம வந்து கம்யூனிகேஷனை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னுடைய கம்யூனிகேஷனும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களுடைய கம்யூனிகேஷனும் அதே வகையில் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கீப் ஆன் டெவலப்பிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த சீரீஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. பை.